வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNEA 2023க்கான ரவுண்ட் 2 அப்படின்றது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதே மாதிரி ரவுண்ட் 3க்கான சில விஷயங்களையும் இந்த பதிவுல நான் பேசுறேன். முக்கியமா இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷயம் 1 அதாவது ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்ல நெறைய பேர் என்னன்னா, மினிமம் காலேஜஸ் மட்டும் தான் குடுக்குறீங்க. ஸோ அந்த தவற அப்படின்றத நீங்க பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கோர்சஸ் குடுங்க. மினிமமா ஒரு 50 சாய்ஸாவது குடுத்துருங்க. ஏன்னா என்னன்னா, நீங்க நம்ம நல்ல கட் ஆஃப் ஒரு 170க்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு 50 சாய்ஸாவது குடுங்க. 160 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது கட் ஆஃப் 160 அந்த ரேஞ்சில இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 70, 75 சாய்ஸாவது குடுங்க. அதே சமயம் 150 அப்படின்னா ஒரு 100 சாய்ஸ் குடுத்துருங்க. 150க்கு கீழ அப்படின்னா என்னன்னா, மேக்ஸிமம் 150 சாய்ஸ் வரைக்கும் கூட குடுங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50,000, 60,000 பேர் அப்படின்றப்போ என்னன்னா, உங்களோட கட் ஆஃப் குறைய குறைய உங்களுக்கான காம்படிஷன் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். ஸோ நெறைய காலேஜஸ் உங்கள சாய்ஸ் லிஸ்ட்ல வைங்க. ஸோ எந்த காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கிறது அப்படின்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 4, 5 காலேஜ் நீங்க கையில வச்சிருந்திருப்பீங்க. மீதி எந்த காலேஜ் போடுறதுன்னு தெரியாது அப்படின்றப்போ என்னன்னா, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா என்னன்னா, கோயம்புத்தூர் சரவுண்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜஸ் எது, எது டாப் ரேங்கிங்ல வருது, எது ரீசென்ட்டா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எது ஓரளவுக்கு தான் பண்றாங்க, முந்தி இருந்தத விட இப்ப குறைஞ்சிருக்காங்க, எதுல நியூ கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எது இப்ப NACல புதுசா அக்ரிடேஷன்லாம் வாங்கியிருக்காங்க, எது அட்டானமஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான கரண்ட் இன்ஃபர்மேஷனோட நம்ம ஓரளவுக்கு அப்டேட்டா இருக்கிறதுனால, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத நீங்க பயன்படுத்திக்கங்க. தெரிஞ்சவங்க ஓகே. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றது. இப்ப நெறைய பேர் என்னன்னா, இத நெறைய விஷயங்கள நீங்க கேதர் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஓகே. பட் தெரியாதவங்க எனக்கு நான் எங்க கேட்கறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம தொடர்பு கொண்டு கேட்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கான என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுல நம்ம மேக்ஸிமம் அந்த சப்போர்ட்ட நம்ம குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதே மாரி ரவுண்ட் 3க்கும் நான் அதான் சொல்றது. ஏன்னா ரவுண்ட் 2 முடிஞ்சது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்னும் காலேஜஸ் நீங்க இன்னும் தேட வேண்டியதா இருக்கும். ஏன்னா ரவுண்ட் 1ல ஓரளவு செட் ஆஃப் காலேஜஸ் முடிஞ்சிரும். ரவுண்ட் 2ல ஆல்மோஸ்ட் எபோவ் ஆவரேஜ் காலேஜ் அப்படின்றது எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ ஆவரேஜ் காலேஜஸ் தான் ரவுண்ட் 3க்கு இருக்கும். ஸோ அதுல தான் என்னன்னா, நம்ம செலக்ட் பண்றதுல நெறைய குழப்பங்கள் வரும். அது ரிலேட்டடான சந்தேகங்கள் வந்தது அப்படின்னாலும் என்னன்னா, நீங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதே மாரி நான் இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும், உங்களுக்கு என்னன்னா தெளிவான காலேஜஸ் மட்டும் தான் சொல்லுவேன். பிரியாரிட்டில மாறாது. நீங்க 120 கட் ஆஃப் இருக்கிறீங்கன்னா, அதுக்கு தகுந்த சாய்ஸஸ் சொல்லுவேன். 150 கட் ஆஃப் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த சாய்ஸஸ் சொல்லுவேன். ஸோ அதுதான் வேரி ஆகுமே தவிர என்னன்னா, மேக்ஸிமம் உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலேஜஸா இருக்கும். அதுல எது பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வரிசைப்படுத்தி குடுத்துருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா MBA, MCAக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்றத ஒரு 4 இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நெறைய ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டு இப்ப நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த வாய்ப்பு அப்படின்றதையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே எங்க தேடினாலும் கிடைக்கல. சாய்ஸ் ஃபில்லிங்ல எனக்கு நெறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்ம தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆத்தரைஸ்டு கன்சல்டன்ட்டா மிக முக்கியமான நெறைய காலேஜஸ் கோயம்புத்தூர் சரவுண்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜஸ்க்கு நம்ம ஆத்தரைஸ்டு கன்சல்டன்ட்டா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இதுல ஏதாவது மேனேஜ்மென்ட் ஷீட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, சார்ஜஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம டைரக்ட்டா காலேஜ் கூட டை அப் பண்ணிக்கிறதுனால, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எந்த அமௌண்ட்டும் டீலிங் நம்ம பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதாவது பணம் கேட்டுருவாங்களோ, அல்லது இவங்களுக்கு வேண்டப்பட்ட காலேஜ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஃபர் பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா என்னன்னா, என்ன ரேங்கிங் லாஸ்ட் இயர் இருக்கு, என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு அப்படின்றத வச்சு தான் என்னன்னா, நான் காலேஜ் சஜெஸ்ட் பண்றது அப்படின்றத பண்றேன். எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னு என்னன்னா, ஏதாச்சும் காலேஜஸ்ல புது கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அல்லது என்னன்னா, ஏதாவது காலேஜ் ரீசென்ட்டா நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அத சஜெஸ்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி என்னன்னா, பேஸ்ட் ஆன் மெரிட்ல தான் என்னன்னா, நம்ம காலேஜ் சஜஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால நீங்க நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா 4, 5 இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால, இங்க நான் அதாவது நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ், சஜெஸ்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ்க்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா நெறைய டவுட்ஸ் வரும். அது நம்ம ஓரளவுக்கு பூர்த்தி செய்றோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, இன்னொரு விஷயம் முக்கியமான காலேஜஸ்க்கு நீங்க மேனேஜ்மென்ட் சீட் வர்றீங்க அப்படின்னா என்னன்னா, நான் YouTubeல பேசிட்டு
யாரையும் போய் பார்க்க சொல்ற ஆள் கிடையாது. நான் யூடியூப்ல பேசினாலும் வந்து நீங்க மீட் பண்றது அப்படின்றதும் வந்து டைரக்ட்டா என்ன தான் வந்து மீட் பண்ணுவீங்க. நான் ஒரு காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்றேன்னா வந்து நானே தான் வந்து மீட் பண்ணுவேன். சில யூடியூபர்ஸ் வந்து என்னன்னா யூடியூப்ல பேசுவாங்க. பட் யாரையோ வந்து போய் பாருங்க அப்படின்ட்டு வந்து ஒதுங்கிக்குவாங்க. பட் அந்த மாரி நம்ம பண்றதில்ல. நீங்க பேசினாலும் அதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து காலேஜ் எடுத்துக் குடுக்குறதுலருந்து எல்லாமே வந்து என்னன்னா, நீங்க டைரக்ட்டா என்னையவே வந்து மீட் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லா இதுவும் எல்லார்ட்டயும் இத நீங்க எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த ப்ராசஸ் அப்படின்றத வந்து நம்ம அதையும் வந்து நம்ம பண்றோம். ஸோ அதனால நீங்க நம்ம யார்ட்டயோ பேசணும், யாரையோ போய் பார்க்குறோமே அப்படின்னு நெனைக்க வேண்டிய அந்த பயமும் கிடையாது. யார்ட்ட பேசுறீங்களோ வந்து அவங்களயே தான் வந்து நீங்க மீட் பண்ண போறீங்க. ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நம்பிக்கையை குடுக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்து என்னன்னா, நான் இந்த சர்வீஸ் அப்படின்றத ஒரு 4, 5 இயர்ஸா நம்ம அடுத்தடுத்த லெவல்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நெறைய மாணவர்கள் வந்து அதனாலயும் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டடான வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்க தாராளமா தொடர்பு கொண்டு வந்து கேட்கலாம். ஸோ அடுத்தடுத்த பதிவுல இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுறேன். சாய்ஸ் ஃபில்லிங் கொஞ்சம் ரொம்ப கவனமா பண்ணுங்க. நன்றி.